எபிசோட் 15 ஸ்டார்டிங்ல ஃபராவ் ஒரு பையன் கிஸ் பண்ணிட்டு அதை வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பான். இது வரைக்கும் அந்த பையன் மேல ஃபராவோட அப்பா கேஸ் கொடுக்காம இருந்திருப்பாரு. இப்போ அந்த பையனோட மேல கேஸும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்டே மெசேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ரெஜினா கெசன்ட்ராவை இந்த பையன் ஜிம்லயே மீட் பண்றான். அவங்க கூட போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். டே ஜிம்ல தாண்டா இவங்க இருக்காங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த பையன் சுத்தமா நம்பவே மாட்டான். அவனுக்கு வீடியோ கால் பண்ணி உங்க கூட தான் இருக்குன்னு சொல்லி இவனும் காட்டுறான். ஃபராவோட அப்பா அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இந்த வீட்டு விட்டு போறேன்னு அவரும் சொல்றாரு. ஃபராவோட பெரியப்பா இப்பதான் இந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் சரிடா, அவன் பண்ணது தப்பு, இதுக்காக நான் உன் கூட நிக்கிறேன்டா, எவன் இருந்தாலும் சரி அவன் மேல மட்டும் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்க அவனை நானே நடு ரோட்ல வச்சு வெட்டுவான்னு சொல்லி இவரும் பேசுறாரு. இதுக்கப்புறம் தானே நம்ம ரொம்ப சூதானமா இருக்கணும், அவனுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணுவானுங்க, அது எதானாலும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் பத்துறாரு. பிகே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாம் எப்படி பொசிஷன்ல நிக்கணும், எப்படி பாலை டேக்கிள் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருந்த கலையரசனும் இப்படி தாண்டா நிக்கணும், இப்படி தாண்டா பாலை வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாவே சொல்லி கொடுக்குறாரு. டோர்னமெண்ட் விளையாட இவனுக்கு கிட்ட ஜெர்சி கூட கிடையாது. அதனால கருப்பு மேல வெள்ளை பனியனை போட்டு அது மூலமா ஒரு நம்பரையும் எழுதி இவனுக்கு போட்டு போறானுங்க. டோர்னமெண்ட்ல இவனுங்களால முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போறானுங்க. ஆனா அதுலயும் தோத்துறானுங்க. இவனுங்க விடாம தினமும் பிராக்டிஸும் பண்றானுங்க, நிறைய டோர்னமெண்ட்ஸ்லயும் போயிட்டு கலந்துக்கிறானுங்க. ஆனா எந்த கேம்லயுமே இவங்களால வின் பண்ணவே முடியல. நந்தாக்கு மென்டலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது பாஸ்கெட் பால் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய குறைஞ்சிருக்குன்னு இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டருமே சொல்றாங்க. பசங்களா பிராக்டிஸ் பண்றதை விபி மேமும் கவனிக்கிறாங்க. மேம் நீங்களும் வந்து விளையாடுறீங்களா சொல்லி இவங்களும் கூப்பிடுறாங்க. இவங்களும் சும்மா ஜாலிக்காக விளையாடுறாங்க. இவங்க ஸ்கூல் பிடி சாரும் அடுத்த வாரம் ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, ஆனா அது படிச்ச ஸ்கூல்ல தான் நடக்குது, நீ எந்த இடத்துல தோத்தியோ அந்த இடத்துல அவங்களை போய் நீ அடிச்சு ஜெயிச்சு காட்டணும்டான்னு இவரும் சொல்றாரு. பிகே கொஞ்சம் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறான். டே நீ இதுக்கெல்லாம் பயந்து இருக்காதரா, கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும்டா, உன்னால முடிஞ்ச எஃபர்ட் போடுன்னு சொல்லி இவரும் கொஞ்சம் மோட்டிவேஷனா பேசுறாரு. பிகே அவன் பழைய ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு ரொம்ப குழம்பிக்கிட்டே நடக்கிறான். அப்படி இந்த எபிசோடுமே முடிக்கிறாங்க.